சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு தெரியும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இந்த முக்கியமான 3 அறிகுறிகள் தெரியும். பொதுவான அறிகுறி பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த முக்கியமான அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, முதல் அறிகுறி உங்கள் சுற்றி இருக்கிற உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய பாசமாக பேசக்கூடிய உறவுகள் அனைத்தும் விலகும். என்னங்க சொல்கிறீங்க? உறவுகள் விலகும்னா ஏதாவது சண்டை வரும், ஏதாவது ஒரு கஷ்டம்லாம் வரும். ஆமாம், அந்த உறவுகள் உங்களோடையே இருந்துச்சு அப்படின்னா கூடையே பழகி உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளக்கூடிய உறவுகளை உங்கள் குலதெய்வம் முதல்ல விலக்கி வைக்கும். ஒரு உறவு பிரிஞ்சோன்னா அது நண்பர்களாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் அவர்கள் பிரியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும், ஐயோ நம்ம கூடயே பழகிட்டு இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு செஞ்சுருக்காங்களா, இவங்க நல்ல வேலைப்பா நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு வரும். அப்படி ஒரு உறவை உங்களை விட்டு விலக்கி வைக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்காகவே உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வீற்றிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் விரய செலவுகள் வராது. இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா விரைய செலவு வரும். அதுவும் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் தான் வரும். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் இல்லை, உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் அனுகிரகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு சனி பயிற்சினால அஷ்டம சனி, பாத சனி, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லி பயிற்சிகள்லாம் வரும். அப்படி இருக்கும்போது சனி பகவானின் தாக்கத்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் உபாதைகளோ இல்லை ஏதோ ஒரு விரைய செலவு வரப்போகுது அப்படிங்கிறப்ப ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது, அதாவது வீட்டில் முன்னாடி பூச்சி பூசலாம், பெயிண்ட் அடிக்கலாம், இது போன்ற விரயமாக்கும். அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருட்கள் சின்ன பொருட்கள் உடையிறது, அதை நம்ம புதுப்பிக்கிறது, இது போன்ற விரயமாக்குமே தவிர உடல் உபாதைகளில் எதுவும் ஆகாது. இன்னும் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா விரைய செலவு அப்படின்னாலே ஒருத்தவங்களுக்கு டாக்டர் செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க. வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை குலதெய்வம் எப்போதும் உங்களுக்கு கொடுக்காது. உங்களுக்கு விரைய செலவு வரும்னா பணம் விரயமாகுமே தவிர உங்களுக்கு நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தோஷமும் உங்களை அண்டவே அண்டாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சனியின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது. மேலும் அப்படியே சனியின் தாக்கம் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை தரவே தராது. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு விரைய செலவும் வராது, மருத்துவ செலவு வராது, நிம்மதியாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே மனதில் திடீர் புத்துணர்ச்சியோடும் நிம்மதியோடும் இருப்பதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, இதெல்லாம் செய்யலாமா வேணாமா, ஐயோ நம்ம இது பெரிய அகலக்கால் வச்சுருவோமோ, இது எதுவும் நஷ்டமாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் திடீர்னு எப்படி மாறி இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் திடீர்னு வரும். நமக்காக யாரோ இருக்காங்க, நம்ம தெய்வம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு அதை செய்வீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இதை செய்கிறதுக்கு தான் 1 வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், டக்குன்னு செஞ்சுட்ட அப்படின்னுவாங்க. அப்படியே உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எதற்கெல்லாம் நீங்கள் தயங்கி நிற்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு சரியானதாக இருந்தால் அதில் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் தைரியத்தை கொடுத்து அதில் உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் சேர்க்கை, பண சேர்க்கை ஏற்படும். அப்படின்னா குலதெய்வம் வீட்டில் இருந்தால் நாங்கள் பெரிய பணக்காரங்களாயிருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அடுத்தவரிடம் கையேந்தாமல் நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நிம்மதியாக இருக்கோம், நம்ம குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் நம்மிடம் இருக்கின்றது, அந்த அளவுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களிடம் கட்டாயம் இருக்க வைக்கும் உங்கள் குலதெய்வம். யாரை கையையும் எதிர்பார்க்காமல் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் உங்கள் குலதெய்வம் வாழ வைக்கும். கண்டிப்பாக இந்த 3 முக்கியமான அறிகுறி உங்களுக்கு இடைக்காலத்தில் திடீர்னு உங்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 100% தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க. இன்னுமே குலதெய்வம் வாசம் செய்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும் அப்படின்னா
உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உங்கள் பூஜை அறையில் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது உங்கள் குலதெய்வம் பல்லியின் மூலம் சவனம் காட்டும். அது மட்டும் இல்லை, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டும் போது உங்கள் குலதெய்வத்தின் வாசத்தை உங்களால் உணர முடியும். அந்த சாம்பிராணி புகை வீட்டில் சாம்பிராணி ஏற்றி வைக்கும்போது அந்த சாம்பிராணி புகையில் உங்கள் குலதெய்வத்தை உங்களால் காண முடியும். இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.